அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைட்டர் மைண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பயிற்சியை பற்றி நான் ஒரு 3 வீடியோவாக பிரித்து போடலாம் அப்படின்னு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த பிரைட்டர் மைண்ட்ஸுனா என்ன அப்படின்னு அதை பற்றின ஒரு அறிமுகம் மட்டும் நாம் இந்த முதல் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து 2வது வீடியோவில் எந்த அளவுக்கு இது விஞ்ஞானபூர்வமாக நமக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறதையும், அடுத்ததாக குழந்தைங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இந்த பிரைட்டர் மைண்ட்ஸ் பயிற்சி பயன்பாடு உடையதாகவும் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த வீடியோக்களையும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான தகவல்களை நீங்கள் இந்த பிரைட்டர் மைண்ட்ஸ் பற்றின தகவல்களை அறிந்துக்கிறதுக்கு இது ரொம்பவே பயனுள்ள ஒன்றாக இருக்கும். வாங்க நம்ம தலைப்புக்குள்ளே போகலாம். இந்த பிரைட்டர் மைண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த பயிற்சியை பற்றியும் அதனுடைய அனுபவத்தை பற்றியும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த பிரைட்டர் மைண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த தலைமுறைக்கு நம்மளுடைய குழந்தைங்களை உருவாக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் ஏன்னா இந்த பிரைட்டர் மைண்ட்ஸ் அப்படிங்கிற பயிற்சி. இது அவங்களுடைய வாழ்நாள் முழுவதற்கும் நாம் கொடுக்கக்கூடிய ஒரு வெகுமதினே சொல்லலாம். அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு அவசியமான ஒரு பயிற்சியாகவும் இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், குழந்தைங்களுடைய நுண்ணறிவு அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஐக்யூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த நுண்ணறிவு மட்டும் கிடையாது. அது மட்டும் அல்லாமல் குழந்தைங்களுடைய உள் உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அது போக அவங்களுடைய அந்த படைப்பாற்றல் திறனை அந்த ஒரு விஷயமும் இருக்குது. இது எல்லாத்தையுமே மேம்படுத்தக்கூடியதாக இந்த பிரைட்டர் மைண்ட்ஸ் அப்படிங்கிற பயிற்சி அமையுது. அதாவது குழந்தைங்களுடைய நுண்ணறிவு, அவங்களுடைய உள் உணர்வு, அவங்களுடைய படைப்பாற்றல் திறன். இது மட்டும் இல்லை, நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிற விஷயத்துக்கும் இந்த பிரைட்டர் மைண்ட்ஸ் அப்படிங்கிற பயிற்சி ஆதரவு அளிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு விஷயம். ஸோ இதை நாம் அடுத்த அறிவியல் பூர்வமான பிரைட்டர் மைண்ட்ஸ் பற்றின அறிவியல் பூர்வமான வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம செய்கிறோம், கற்க ஆரம்பிக்கிறோன்னு சொன்னால் நம்மளுடைய மூளையில் பார்த்திங்கன்னா இந்த மூளை செல்கள், அதாவது 80 பில்லியன் மூளை செல்கள், அதாவது நியூரான்கள் இருக்கும். அது தனக்குள்ளேயே ஒரு இணைப்பை ஏற்படுத்திக்க ஆரம்பிக்குது. இதுதான் இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டியில் வரக்கூடிய சில விஷயங்கள். அதை இன்னும் டீப்பாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பிரைட்டர் மைண்ட்ஸ் பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒவ்வொரு குழந்தைக்குமே என்னென்னா உத்வேகம் அளிக்கக்கூடியதாக இருக்குது. அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையை வளர்த்து சுய முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடியதாகவும் இந்த பிரைட்டர் மைண்ட்ஸ் பயிற்சி அமையுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் சிக்கலை தீர்க்கக்கூடிய ஒரு பயனுள்ள முக்கியமான அங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுடைய நுண்ணறிவு திறனும் அவங்களுடைய உணர்ச்சி குறிப்பும், அதாவது ஐக்யூ மற்றும் ஈக்யூ, இது 2 தான் மிகவுமே முக்கியமான ஒன்றா கருதப்படுது. இது எல்லாமே இந்த ஈக்யூ மற்றும் ஐக்யூ இது 2மே குழந்தைங்களுடைய இந்த பயிற்சியை கொடுக்கும்போது அவங்கக்கிட்ட ஏன்னா மேலும் வலுவாகுது. இந்த பயிற்சி பிரைட்டர் மைண்ட்ஸ் பயிற்சியின் மூலமாக இதுவுமே குழந்தைங்களுக்கு கிடைக்கப்பெறுது. இந்த பயிற்சியில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஆரம்பத்தில் பயிற்சி அளிப்பவர், பயிற்சி கொடுக்குறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க சுற்றி அவங்க எல்லா குழந்தைங்களையும் உட்கார வச்சு கண்களை மூடி நேர்மறையான எண்ணங்களையும் ஆலோசனைகளையும் அவங்களுக்குள்ள ஏற்றுக்கொள்ளும் தன்மையையும் ஊக்கப்படுத்தக்கூடிய பயிற்சியை குடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சியில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, சிரிப்பு, வேடிக்கை, குழந்தைங்களை ஊக்குவிக்கக்கூடிய வீடியோக்கள், இது எல்லாமே இருக்கும். உடல் சார்ந்த பயிற்சிகள், அதாவது உடற்பயிற்சி, அதாவது நடனம், குழந்தைங்களுக்கு டான்ஸ் மூலமாக பயிற்சி கொடுக்கறது, இந்த மூளைக்கான பயிற்சி, அதாவது நம்மளுடைய இடது மற்றும் வலது மூளைக்கான பயிற்சியுமே இந்த பிரைட்டர் மைண்ட்ஸில் கொடுக்கப்படுது. ஸோ இது குழந்தைங்களுடைய மூளைக்கான ஒரு பயிற்சியும் கூட. ஸோ இது பிரைட்டர் மைண்ட்ஸ் பற்றிய ஒரு அறிமுகம் நாம் இங்கே கொடுத்துருக்கோம். இன்னும் இந்த பயிற்சியை பற்றி இன்னும் டீப்பாக நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் அழகாக தெரிஞ்சுக்கலாம். இது குழந்தைங்களுக்கு, அதாவது 5லிருந்து 15 வயதிற்கு உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய மூளை
இணைப்புகளை வந்து அதிகப்படுத்துறதுக்கு இது மிகவும் பயனுள்ள ஒரு பயிற்சியும் கூட. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் இதை பற்றி இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கலாம். நன்றி.